ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட் த புக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸை எப்படி ஈஸியாக படிக்கிறதுக்கான்ற வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான 10 டிப்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா பேருக்கு மேக்ஸை பார்த்தாலே பயம் இருக்கும். ஐயோ மேக்ஸா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபோபியாவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, டோன்ட் மெமரைஸ். எந்த ஒரு விஷயத்தையுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. மேக்ஸை எஸ்பெஷலி மெமரைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாகிடும். அதை போட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். அதை நீங்கள் அங்கே மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்குலாம் போனோன்னா ஐயோ மறந்து போச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால் மேக்ஸை எப்போவுமே மெமரைஸ் பண்ணாமல் அதோட கான்செப்டை புரிஞ்சுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டோன்ட் மெமரைஸ். செகண்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராக்டிஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சம்மை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணோனாலே அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிரும். அது உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலையும் பில்டப் பண்ணும். ஸோ அதனால் எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸுன்னு இல்லை, எல்லாத்தோட கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக ஆகிடும். தேர்ட் ஒன், ப்ராக்டிஸ் அஸ் அ மாஸ்டர். நான் ஏன் உங்களை ஒரு மாஸ்டர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுப்பாங்களோ அதே அளவுக்கு ப்ராக்டிஸை நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறதுக்காக எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேக்ஸ் ஒரு விஷயமாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு மாஸ்டர் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு மாஸ்டர் மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஒன், பை ஹார்ட் த ஃபார்முலே. என்ன இப்போ தானே மெமரைஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ பை ஹார்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபார்முலாவிலலாம் மனப்பாடம் பண்ணி தானே ஆகணும். ஆனால் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. டெக்ஸ்ட் புக்கில் அது எப்படி வந்துச்சுன்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஆனால் ஒரு சில பேர் அவங்க பை ஹார்ட் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ டீச்சர்ஸே வந்துட்டு ஃபார்முலாவெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சம் போடுறப்ப அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவெல்லாம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், கிளியர் யுவர் டவுட்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் அப்பப்போ எடுக்கிற சம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டெப்ஸ்லேயே ஒரு டவுட் வரும். அப்போ டக்குன்னு எந்திரிச்சு மேம் எனக்கு ஒரு டவுட், சார் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர்டன் மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போக்கே உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. எல்லா சப்ஜெக்டையும் தாண்டி மேக்ஸில் நம்ம பண்ணுறப்ப தான் ஏதாச்சும் ஒரு டவுட்டே வரும். ஸோ அப்போ உடனே போயிட்டு உங்கள் டீச்சர்கிட்ட இது ஒரு டவுட்டாக இருக்குது, இது எனக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுங்க. சிக்ஸ்த்து, டூ குரூப் ஸ்டடீஸ். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒத்து வருமானு தெரியல, பட் மேக்ஸுக்கு கட்டாயம் ஒர்க் ஆகும். குரூப் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்டெப்பை உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாததை நீங்கள் சொல்லி தருவீங்க. அப்படி சொல்லித்தரப்போ நமக்குள்ளே நாலேஜும் டெவலப் ஆகும், அந்த சம்மும் புரிஞ்சிடும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட படித்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸை குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். செவன்த் ஒன், டூ யுவர் ஹோம் ஒர்க் ரெகுலர்லி. ஹோம் ஒர்க்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா? அவங்கெல்லாம் உங்களுக்கு அன்னன்னைக்கு மேக்ஸில் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. எல்லா சப்ஜெக்டையும் கூட விட்டுருவாங்க, மேக்ஸுக்கு மட்டும் கண்டினியூஸாக கொடுத்துருவாங்க. ஏன்னா மேக்ஸை நீங்கள் மறந்துடக்கூடாது, அந்த கான்செப்டை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி உங்கள் ஹோம் ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டே இருங்க, ரொட்டீனாக பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட்னாலும் அதை பண்ணுங்கள், எஸ்பெஷலி மேக்ஸை கட்டாயமாக மறந்துடாமல் பண்ணிடுங்க. எய்த் ஒன், மேக் நோட்ஸ். டீச்சர் கிளாஸ்லேயே நோட்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த நோட்ஸ் எல்லாம் அழகாக எழுதி 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 நீட்டாக அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது எப்படி வந்துச்சு அப்படின்லாம் தெரியாமல் போயிடும். நீங்கள் அதை நீட்டாக எழுதி வச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் அப்போ ஈஸியாக பார்க்கலாம் இல்லைங்களா? நைன்த் ஒன், டீச் யுவர் செல்ஃப். ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் பிரெயினில் அது சீக்கிரமாக போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 4 பேருக்கு டீச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் நாலேஜும் வளரும். ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச் பண்ணிக்கோங்க, அது உங்கள் நாலேஜை பில்டப் பண்ணும். 10th ஒன், ப்ராக்டிஸ் டெய்லி. எப்போவுமே நம்ம வீடியோவோட எண்டில் இதை தானே சொல்லுவோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை தினமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் அது மறக்காது. அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏற்கனவே நான் போட்ட ஃபஸ்ட் வீடியோவுக்கு ஓரளவுக்கு எல்லோரும் நல்ல கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க.
2 கமெண்ட்ஸ் தான், பட் இருந்தாலும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் லிஸ்னிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ.